Hey everyone, welcome to fourth video of the JavaScript interview series. And in this video, we will explore scope chain in detail. Scope chain understand பண்ணா உங்களுக்கு JavaScriptல க்ளோஷர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. I know it's sound little complicated, but it's very classic concept in JavaScript. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கோப் செயின்னா என்னன்ற ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கோப் செயின் ரிலேட்டடாக வீடியோவை பார்க்க வேண்டாம். ப்ளீஸ் வாட்ச் த ஃபுல் வீடியோ டில் த எண்ட் வித் பேஷண்ட். திஸ் இஸ் வெரி பேசிக் எக்ஸாம்பிள். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஏன்ற வேரியபிள். ஓகே, இதுக்கு ஒன்ன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே அது கீழே ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். ஃபங்க்ஷன் கால் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஏவை கால் பண்ணுன்றதுக்காக. அப்புறம் அதுக்குள்ளே சிம்ப்ளி ஜஸ்ட் ஒரு console.log, அப்புறமா ஒரு ஃபங்க்ஷன் இன்வோகேஷன் ஒன்று பண்ணியிருக்கேன். ஓகே, 8th லைனில். இப்போ நான் இப்போ இதை சேவ் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, யா கரெக்ட், 1 தான். பட் ஆனால் நான் ஏக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த லோக்கல் ஸ்கோப் ஆர் ஃபங்க்ஷன் ஸ்கோப் எப்படி வேணால் சொல்லலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏ வேல்யூவே போடல. ஓகே, நான் ஏ வேல்யூ டிக்ளேர் பண்ணது குளோபலில். பட் ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டது எப்படி குளோபல் அக்சஸ் பண்ணுது, அது எப்படி அங்கே போய் தேடி எடுத்துகிட்டு வருது. இந்த எக்ஸாம்பிளில் ஐ ஆடட் ஒரு நெஸ்டட் ஃபங்க்ஷன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், கால் பின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வேரியபிள் பி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எங்கன்னா ஃபங்க்ஷன் ஏ இதுக்குள்ளே. ஓகே, ஒரு நெஸ்டட் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன், இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். அப்புறமா ஒரு குளோபல் வேரியபிள் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் ஆல்ரெடி போட்டது தான். இப்போ இதை புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபங்க்ஷன் பி புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ரைட், ஓகே. ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். இப்போயும் 1 2 வருது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கால் பின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் console.log பி மட்டும் தான் போட்டிருக்கேன். பட் ஆனால் வேல்யூவே இல்லை. பட் இந்த வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கு பேரண்ட் ஃபங்க்ஷனில் இருக்குது இல்லையா. இங்கே பாருங்கள், கால் ஏன்னு இருக்குது, இங்கே இருக்குது. இங்கேருந்து எப்படி இது அக்சஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம இது பார்த்தோம் இல்லையா, ஏ பார்த்தோம் இல்லையா, எப்படி குளோபல்லேருந்து அக்சஸ் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த பி இந்த ஃபங்க்ஷனுடைய பேரண்ட் ஃபங்க்ஷன்லேருந்து அக்சஸ் பண்ணுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பியை கட் பண்ணி குளோபலாக மாற்றுறேன். நான் சேவ் பண்ணுறேன். அப்பயும் எனக்கு சேம் அவுட்புட் தான் வருது. இது எப்படி எனக்கு சேம் அவுட்புட் வருது, அது எப்படி இந்த ஃபங்க்ஷன்லேருந்து மேலே போயிட்டு எல்லாமே அந்த வேல்யூ ஃபெச் பண்ணிட்டு வருது. ஓகே, ஸோ தட்ஸ் வை ஸ்கோப் செயின் கம்ஸ் இன் டு த பிக்சர். இது ஆக்சுவலி ஸ்கோப் செயின் தான். இது எப்படி ஸ்கோப் செயின் ஒர்க் ஆகுது, ஓகேவா. ஸ்கோப் செயின் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனால் எதெல்லாம் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கு வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் லெக்சிக்கல். லெக்சிக்கல்னால் என்ன அப்படின்னா ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபங்க்ஷன் அண்ட் தேர் சரௌண்டிங் கோட் அப்படின்னு வச்சுக்கலாமே. பேசிக்காக இப்போ நம்ம ஒரு வேரியபிளையும் ஒரு ஃபங்க்ஷனையும் ஒரு பிளேஸில் ரைட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம கோடில் டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த டிஃபைன் பண்ணுற பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கால் பண்ணுறோம் இல்லையா, இந்த இன்வோக் பண்ணுறோமே, இது இல்லை, வெறும் இந்த ஃபங்க்ஷனை எப்படிங்க டிக்ளேர் பண்ணுறோமோ அது மட்டும்தான். ஓகே, அதை நீங்கள் லெக்சிக்கல் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது இங்கே கால் பின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதனுடைய பேரண்ட் லெக்சிக்கல் பேரண்ட் கால் ஏ. ரைட், இதனுடைய லெக்சிக்கல் பேரண்ட் கால் ஏ. இப்போது நம்ம லெக்சிக்கல் என்விரான்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம லெக்சிக்கல் என்விரான்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வி நோ லெக்சிக்கல் பேரண்ட், இதுதான் லெக்சிக்கல் பேரண்ட். பிக்கு லெக்சிக்கல் பேரண்ட் ஏ. லெக்சிக்கல் என்விரான்மெண்ட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் 2 திங்ஸ். ஒன்று லோக்கல் மெமரி, இன்னொன்று பேரண்ட் லெக்சிக்கல் என்விரான்மெண்ட். ஓகே, பேசிக்காக திஸ் இஸ் கால்டு ஸ்கோப் செயின். அதுக்கு பேர் தான் ஸ்கோப் செயின். ஓகே, ஸோ நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா எப்படி இந்த ஸ்கோப் செயின் ஒர்க் ஆகுது. ஓகே, ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ஸ்கோப் க்ரியேட் ஆகும். ஓகே, இது பாயிண்டிங் ரெஃபரன்ஸ் டு அந்த பேரண்ட் ரெஃபரன்ஸ் டு குளோபல். ஓகேவா, ஸோ இது இந்த அப்ரோச்சில் தான் ஒர்க் ஆகும். ஐ மீன் குளோபல் எது இருந்தாலும், ஸோ டாப் டு டவுன்னு வச்சிங்களேன், டாப் டு பாட்டம். பட் நீங்கள் இந்த பியை தூக்கின்னு கீழே போட்டிங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. இங்கே பாருங்கள். பட் எனிவே இதுவும் குளோபல் தான். இங்கே பாருங்கள், அன்டிஃபைன் வருது. ஓகே, ஏன் அன்டிஃபைன் வருது அப்படின்னா நம்ம முன்னாடி குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். அதனால் நான் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகல. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் விஷுவலைசர் டூல் என்னென்னு தெரியல, நீங்கள் முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவை பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரியும். ஓகே, இங்கே கிளிக் பண்ண உடனே குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் க்ரியேட் ஆகிடுச்சு எனக்கு. ஓகே,
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து குளோபல் என்னென்ன இருக்குது, 2 இருக்குது. ஒன்று வந்து வேரியபிள் ஏ இருக்குது. ஓகே, இது அன்டிஃபைன்ட். இது வந்து டியூ டு ஹாய்ஸ்டிங். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் போன வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால தான் நான் சீரியலைஸ்டு மேனரில் சொல்லிட்டு வரேன், ஜாவா ஸ்கிரிப்ட் டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபங்க்ஷன் கால் ஏ. ஓகே, இது வந்து அப்படியே அந்த ஃபங்க்ஷனை க்ளோன் ஆகிடும் இங்கே. ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறேன், எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட். இப்போ ஏக்கு வந்து வேல்யூ அசைன் ஆகிடும். ஓகே, 1 அசைன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் கீப் ஆன் கிளிக்கிங் ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து கிரியேட்டிங் பிராண்ட் நியூ எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் கால் ஏக்கு. ஓகே, அதில் என்ன இருக்குது, 2 விஷயம் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு வேரியபிள் இருக்குது இல்லையா. ஸோ வேரியபிள் வந்து ஆஸ் யூஷுவலாக இது ஆஸ்டிங்காக இருக்குது, அதனால் அன்டிஃபைன் பி. இங்கே பாருங்கள் இந்த பி. அதுக்கப்புறமா வந்து கால் பி, இது வந்து ஒரு அந்த ஃபங்க்ஷன் இருக்குது, அப்படியே இங்கே க்ளோன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கீப் ஆன் கிளிக். இப்போ இது வந்து எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்டில் எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் இருக்குது. நான் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். இப்போ பி வேல்யூ வந்து அசைன் ஆகும் 2. ஓகே, ஸோ இப்போ நான் கீப் ஆன் கிளிக்கிங். அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, கால் பின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கால் பிக்கு ஒரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட். பட் இதில் வந்து எந்த வேரியபிளுமே நம்ம டிக்ளேர் பண்ணல, சிம்பிளி console.log தான் போட்டிருக்கோம். ஓகே, அதனால் எந்த விதமான வேரியபிளும் இங்கே வந்து வரல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, பேசிக்காக இதை தான் நான் சொல்கிறேன். என்னென்னா, இங்கே ஒரு வேரியபிள் இப்போ நீங்கள் கால் பியில் இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் டு பாயிண்டிங் கால் ஏ, அது பேரண்ட்டுக்கு. ஓகே, அதே மாதிரி கால் ஏல ரெஃபரன்ஸ் டு பாயிண்டிங் டு குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட். இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் கால் பியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுடைய ஸ்கோப் வந்து பாயிண்டிங் டு பேரண்ட், அதாவது கால் ஏ. அதே மாதிரி இது வந்து இதுக்கு பேரண்ட் எது அப்படின்னு பார்க்கும்போது வந்து குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட். ஓகே, இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம குளோபல் எது போட்டாலுமே நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே எல்லாமே கால் ஆகுது. ஓகே, பட் ஆனால் பை டிஃபால்ட்டாக வந்து குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்டில் வந்து இருக்கிறது வந்து நல். அந்த நம்ம இங்கே ரெஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்கோப் வந்து அங்கே நல்லா இருக்கும். ஓகே, நீங்கள் இதை டிக்ளேர் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் இங்கே பாருங்கள், இந்த பி டிக்ளேர் பண்ணல அப்படின்னா வந்து பியை டிக்ளேரே பண்ணல அப்படின்னா வந்து நம்மளுக்கு இங்கே பாருங்கள், நான் இங்கே போடுறேன். இந்த பியை வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, கமெண்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து இது மாதிரி டிஃபைன் பண்ணலை அப்படின்னு வரும். ஓகே, இது ஏன் வருது அப்படின்னா வந்து இங்கே எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்டில் வந்து அதுக்கு வந்து நோ நல்லுன்னு இருக்கும். ஓகே, நோ வேல்யூ. பேசிக்காக நல்னால் வந்து நோ வேல்யூ. ஸோ அதனால் வந்து இங்கே இல்லாதனால தான் அந்த எரர் வருது. ஓகே, அது வந்து குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்டில் தான் நம்மளுக்கு வரும். ஸோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணலனாலும் அதுக்கு பேரண்ட்டில் பார்க்கும். ஓகே, அதுக்கு பேரண்ட் இங்கே வந்து கால் ஏ. ஓகே, இந்த பேரண்ட்லேயும் இல்லைன்ற பட்சத்தில் அது வந்து குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட், அதாவது வந்து இந்த குளோபலில் பார்க்கும். ஓகே, அந்த குளோபலாக பார்க்கும். குளோபலில் இருந்ததுன்ற பட்சத்தில் அதை அக்சஸ் பண்ணிக்கும். குளோபலில் இல்லை அப்படின்னா வந்து எரர் த்ரோ பண்ணும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த எரர் த்ரோ பண்ணும். ஸோ பேசிக்காக அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து க்ளோஷரில் வந்து அக்சஸ் டு அவுட்டர் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் var let const கீவேர்ட் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஃப்ரம் மை end டுடே. இஃப் யூ லேர்ன் சம்திங் வேல்யூபிள் இன் திஸ் வீடியோ, ப்ளீஸ் கன்சிடர் டு thumbs up ஃபார் திஸ் வீடியோ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இஃப் யூ ஹேவ் எனி queries கமெண்டில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஐ வில் see you in the next one. Bye bye.